வணக்கம். வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவையாக மாணவ மாணவியர்களுக்கு அமையுது. மாணவ மாணவியர்கள் யாரெல்லாம் மார்ச் மாதம் பரீட்சை எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு முதல் படியாக அமையப்போகுது இந்த வழிபாடு. கிருஷ்ணர் குருகுலத்தில் சேர்ந்து 16 கலைகளும் கற்றதாக சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை பின்தொடர்ந்து போனாலே நம்மளுக்கு ஒரு வெற்றி அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் இந்த வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மாணவ மாணவியர்கள் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்கள் இந்த பூஜையை செய்து பாருங்கள். உங்களுக்கு உண்டான வெற்றிகளும் அம்சங்களும் வந்து சேரும். என்ன மாதிரி பூஜைகள்னு கேட்டிங்கன்னா, அதாவது மஞ்சள் மலர்களாலும் மஞ்சள் ஆடையாலும் சரஸ்வதி தேவிக்கு, இப்போது சரஸ்வதி சிலையெல்லாம் சில பேர் வீட்டில் இருக்காது, அதுபோல் ஃபோட்டோஸ் இருக்கும். சிலை இல்லைன்னா கூட கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு மஞ்சள் துணி கட்டி சரஸ்வதி தேவியாக வணங்கி உங்கள் நோட்டு புத்தகம்லாம் அன்றைக்கி வச்சு ஒரு நல்ல வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே சமயம் நம்ம கிருஷ்ணரையும் அங்கே நீங்கள் வணங்கிக்கணும். ஏன்னா கிருஷ்ணரால் தான் இந்த பஞ்சமி, தை மாத பஞ்சமிக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை 10வது படிக்கும் மாணவர்களும் சரி, 12வது படிக்கும் மாணவர்களும் சரி, நல்ல கல்லூரிகள் செல்லவும் கனவுகளோடு இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி இருக்கிறவங்க இந்த பூஜையை செய்துட்டு அடுத்து வரக்கூடிய 60-90 நாட்களில் தேர்வு எழுத போகிறீங்க. அதுக்கு உண்டான வெற்றிகள் அமைப்பாக இது முதல் படிக்கட்டாக நீங்கள் அமைச்சிக்கலாம். இப்போது சரஸ்வதி தேவியை நம்ம கலசமாக ஒரு தேங்காய் வச்சு ஒரு சொம்பில் தண்ணி, மஞ்சள் தண்ணி கரைச்சி அதில் ஒரு ரூபா போட்டுட்டு பச்சரிசி கொட்டி அது மேலே அந்த கலசத்தை வச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் துணி, அதாவது ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்லா மஞ்சள் தேய்ச்சி ஒரு மஞ்சள் துணி தயாரித்து அதை ஒரு ஆடை மாதிரி அந்த மாணவர்களே பண்ணணும். மாணவர்கள் மாணவிகளே பண்ணிவிட்டு மஞ்சள் பூக்களால் சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை உச்சரித்து நல்ல வழிபாடு செய்யும். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகுதுங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 3 மாதத்துடைய கிரக நிலையை, இந்த கிரக நிலையவே திருத்தி எழுதக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் அவசியமாக பண்ணுங்கள். யாருமே தடுக்க முடியாத விஷயம். ஏன்னா கிருஷ்ணர் ஆரம்பித்து அவர் வெற்றி கொண்ட 16 கலைகளையும் கற்றுட்டார். அப்போ உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்காதுன்னு நினைப்பீங்க? கண்டிப்பாக இதை வழிபட்டு பாருங்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமை இதை பண்ணணும். நம்ம கூத்தனூர் சரஸ்வதி கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அன்னைக்கு. சரி, ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி வருகிற பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்தோட கிரகத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பக்கபலமாக யாரெல்லாம் துணை நிற்க போகிறாங்க. மேஷ ராசிக்கு முக்கியமாக ஒரு குரு துணை தேவை. ஸோ பொதுவாகவே ஒரு ஆசிரியரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கிட்டயே நீங்கள் டவுட்ஸு, கிளியரன்ஸு, அதாவது வீட்டில் படிக்கலாமா இல்லை டியூஷன் சென்டரில் படிக்கலாமா அப்படின்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஒரு நல்ல மதிப்புமிக்க ஆசிரியர்கிட்ட நீங்கள் உங்களுடைய கேள்வி பதில்களும் நல்ல உரையாடி அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அனுகூலமான விஷயமா இருக்குது. அப்போ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக குருவை வணங்கி நம்ம செயல்படுறதுல ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. இதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படிக்கிறப்போ வருகிற பிரச்சனை என்னென்னா, மனநிலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதுக்கு நம்ம நேர்முகமாக எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி தேவியை வழிபட்டுட்டு இந்த வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கலசத்துக்கு நல்ல ஆடை, அதாவது மஞ்சள் ஆடையும் மஞ்சள் பொருட்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற பரீட்சைக்கு உண்டான எழுதக்கூடிய அம்சமான பென் மற்றும் எல்லா விதமான விஷயங்கள்லாம் வேணா பென்சில் எல்லாருமே வைத்து நல்ல பூஜை செய்து அதை எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல நம்பிக்கை உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். முக்கியமாக உதவ போகிறது உங்கள் குரு மிகவும் உதவ போகிறாரு. அதே சமயம் பக்க பலமாக பார்த்தீங்கன்னா
அதாவது விநாயகரை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் விநாயகர் ராகு கேதுவோடு சேர்ந்துருக்க விநாயகராக பார்த்து நல்லா வேண்டிட்டு வாங்க. ஏன்னா பிப்ரவரி மாதமும் சரி, மார்ச்சும் சரி, ஏப்ரலும் சரி, இந்த 3 மாதமும் விநாயகரை வழிபடுறது சனிக்கிழமை ரொம்ப சிறப்பான விஷயம். தூக்க இன்மைகள் கொஞ்சம் ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு வெறுப்புணர்வுகளை கொண்டு வரலாம். நம்ம படிக்கிறப்போ அந்த தூக்க இன்மைகள் பிரச்சனை வரத்துக்கு நம்ம நிவர்த்தி செய்ய என்ன மாதிரி வழிபடணும்னா, முக்கியமாக அந்த இடத்துல சிவன் வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் நம்மளுக்கு செய்யும் பொழுது மன அமைதியை கொடுக்கும். ஏன்னா தூக்கம் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு படிப்பு மேலே வரலாம். அந்த படிப்பு மேலே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் வழிபாடும் மற்றும் சிவன் வழிபாடும் செய்வது மிக அவசியமான ஒன்று. அதே மாதிரி சனிக்கிழமை நம்ம விநாயகரை போய் வழிபடுறதும், ஒரு குருக்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்று அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாணவ மாணவியரோட தந்தை கொஞ்சம் குழந்தைங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட சத்தம் போடாமல் நடந்துக்கிறது நல்லது மேஷராசிக்காரங்களுக்கு.